என்னால நடக்கவே முடியல. இரு சாரதா. சாரதா. ஐயோ, என்னங்க இது? தாலி கட்டின பொண்டாட்டிக்கு நடக்க முடியாத சூழ்நிலை வரப்ப எந்த புருஷனா இருந்தாலும் இப்படிதான் தூக்கிட்டு போவான். யாராவது பார்த்தா? பாக்கட்டும், நான் தூக்குனது என் பொண்டாட்டியே தானே. அந்த ஜோடி ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. புருஷன் பொண்டாட்டினா இப்படித்தான் இருக்கணும். எவ்வளவு அன்பு இருந்தா அப்படி தூக்கி சமைப்பாரு. எத்தனை ஜென்மத்து பந்தமோ இது. இந்த அளவுக்கு நாட்டியம் ஆட தெரியணும். இந்த அளவு போதுமா மேடம்? உன் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ மட்டும் இல்ல, உன் இன்ஸ்டிடியூட்டோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணுவாங்க. அதை யாரு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்குன்னு எல்லாத்தையும் பாப்பாங்க. உங்க கையை ஸ்பரிசிக்கும் போது எனக்கு என் அம்மாவோட சேர்ந்து நாட்டியம் ஆடின மாதிரி இருக்கு. என் அம்மாவே என் முன்னாடி நிக்கிற மாதிரி தோணுது. சின்ன வயசுல என் கைய பிடிச்சு என்ன நடக்க வைக்காம போனாலும் இப்போ அவங்களே வந்து என் கைய பிடிச்சு என்ன நாட்டியம் ஆட வச்சாங்களோன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. இவ்வளவு தூக்கிக்கிட்டு இந்த படி ஏறணுமா? தூக்குங்க. மீரா, உன்னை தூக்கிக்கிட்டு படி ஏறணுமா? நீ என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பெருமையா பேசினவங்க நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க அபிப்பிராயத்தை மாத்திக்கணும். தூக்கிட்டு போறீங்களா இல்ல என் அண்ணனுக்கு போன் பண்ணவா? வேண்டாம், உன் அண்ணனுக்கு போன் பண்ண வேண்டாம். அப்பனா என்ன தூக்குங்க. புருஷன் பொண்டாட்டிய தூக்குறது சகஜம்தான், ஆனா இவ்வளவு பெரிய பாறை எப்படி தூக்குறது? உங்க மைண்ட் வாய்ஸ் கூட எனக்கு கேக்குது. இப்போ நீங்க என்ன தூக்கிட்டு மேல போக போறீங்களா இல்லையா? அது ஒண்ணும் இல்ல மீரா. இப்போ நான் உன்னை தூக்கிக்கிட்டு மேல நடந்து போனேன்னு வையேன், பாக்குறவங்க ஏதாவது தப்பா பேசுவாங்க. அப்ப அவள தூக்குனப்போ? இல்ல, அவ கால்ல கட்டு கட்டி இருந்துச்சுல. இப்போ நீங்க என்ன தூக்கிட்டு போக போறீங்களா இல்லையா? தூக்கிட்டு போறேன். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் தூக்க போறேன். சாரி மீரா. இப்பவாவது புரிஞ்சுதா அவளை தூக்குனது தப்புன்னு? இதுக்கு மேல என்னால ஏற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உருண்டு எங்க போறா? போனா போயிட்டு போறா. கடவுளே. போச்சுடா, எனக்கு எதுவும் தெரியாது.
ஹலோ தாரா, ஹலோ பூரி. என் அண்ணன் கிட்ட பேசணும்னு அந்த பூமி இங்க வந்திருக்கா. அப்படியா? எங்க இருக்கான்? அண்ணன் ரூம்குள்ள போயிட்டா. அவளை எதுக்கு போக விட்ட? வெளியே துரத்தி விட வேண்டியதானே? நான் தடுத்து பார்த்தேன் தாரா, என்ன மீறி மேல போயிட்டா. ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. நான் இப்பவே வந்து அவளுக்கு என்ன பண்றேன்னு பாரு. சரி, நீ சீக்கிரம் வா. மாமா மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது மாமா. சுனைனா தேவி மேடம் உனக்கு தெரியும்ல, பெரிய டான்சர். நம்ம டான்ஸ் இன்ஸ்டிடியூட் அஃபிலியேஷனை பத்தி கேட்டப்போ நம்ம 2 பேரோட கையெழுத்து வேணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல மாமா, அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட கனவே. அந்த அஃபிலியேஷன் கிடைச்சிட்டா நம்ம இன்ஸ்டிடியூட் இன்டர்நேஷனல் லெவல்ல மாறிடும். உலக வரைபடத்துல இந்தியாவின் பரதநாட்டியம்னு பொன் எழுத்துக்களால பொறிக்கப்படும். அதனால நாளைக்கு நீங்க வரணும், கையெழுத்து போடணும். மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வேறயா. வந்துருவீங்கல்ல, வந்து கையெழுத்து போட்டுருங்க. சொல்லுங்க மாமா. அதை என் மேல படுத்துக்கிட்டு தான் கேட்பல, தூரமா நின்னுகிட்டே கேட்க வேண்டியதுதானே? ஆ, இவ்ளோ நேரமா நான் உங்க மேலதான் இருக்கேனா? சாரி மாமா. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல மாமா? மேடம் இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. நாளைக்கு நீங்க வந்தா நம்ம 2 பேரும் போய் கையெழுத்து போட்டுடலாம். நான் எதுக்கு வரணும்? என்னோட கையெழுத்து எதுக்கு? இன்ஸ்டிடியூட் நம்ம 2 பேரோட பேர்ல தானே மாமா இருக்கு. நான் வரேன்னு சொல்லுங்க மாமா. உனக்காக இல்லைனாலும் அத்தைக்காக வந்து கையெழுத்து போடுறேன். நல்ல வேலை, இந்த வார்த்தை போதும். ஆனா என்ன, அவங்க அஃபிலியேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்டோட டேலண்ட் மட்டும் இல்ல, நம்ம இன்ஸ்டிடியூட்டோட பேக்ரவுண்ட் வேற செக் பண்ணுவாங்க. அதுக்கு பண்ணிட்டு போட்டோம். நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா இருக்கோங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாது. நம்ம 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி இருக்கணும். என்னது? அந்யோன்யமா இருக்கணுமா? அப்படி நடிச்சா மட்டும் போதும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, இது அம்மாவோட கனவு, அதை நம்ம நனவாக்கணும் ப்ளீஸ். நான் டைம் சொல்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். வந்துருவீங்கல்ல? பாய் மாமா, பாய். ஏய்